வணக்கம் நண்பர்களே. நம்ம புதுசாக அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்ம் பேர் பார்த்திங்கன்னா யுவி ஃபார்ம்ஸ். நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக் குளித்தலையில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபார்ம் பெருவிடை நாட்டுக்கோழிகள் வளர்க்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டோம். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. வீட்டில் கொஞ்சமாக வச்சு வளர்த்தேன். எல்லாம் நோய் இறந்துருச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய பேர் சிறுவிடை கோழிகள், இடைவெட்டு கோழியெல்லாம் வளர்க்குறாங்க. அது கூட நம்ம கோழியெல்லாம் அலையிறப்ப நம்ம கோழிகள் எவ்வளோ வேக்சின் பண்ணாலும் என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வீட்டில் பர்மிஷன் கேட்டேன். தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு கோழியெல்லாம் வளர்க்கணுமா, எனக்கு அதான் ஆசைன்னு சொல்லி என்னோடய வீட்டில் நான் பர்மிஷன் கேட்டேன். வீட்டில் பர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் எப்படியோ பேசி ஒத்துக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொந்தமாக சம்பாரித்து இப்போ தான் செட்டு போட்டு சுத்தோட சுற்றி வலை கட்டி என்னோடய தோட்டத்தில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். கோழியும் நிறையா வாங்கி விட்டுருக்கேன். நல்ல லைனேஜான கோழியெல்லாம் தேடி தேடி எடுத்தேன். விலை தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பெருவிடை கோழின்னாவே லைனேஜுன்னு போனோன்னாவே அமௌண்ட் அதிகமாக ஆகுது. விடையும் சரி, சேவலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் எல்லாமே. வாங்க நண்பர்களே, நம்மளோட ஷெட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கோழிகள் முட்டை விடுறதுக்காக ட்ரே வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் எல்லா கோழிகளும் முட்டை விட்டுரும். அன்னன்னைக்கு விடுற கோழி முட்டையை டேட் போட்டு எடுத்து வச்சுருவேன். எந்த கோழி ஃபஸ்ட்டு அடைக்கு வருதோ அந்த கோழியை ஃபஸ்ட்டு விட்ட முட்டையை எடுத்து அடை வச்சுருவேன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இதை அடை வைக்கிறதுக்காக ரெடி பண்ண ரூமு. இப்போது ஒரே ஒரு கோழி மட்டும் தான் அடையில் இருக்குது. இப்போது 2 கோழி அடை விழுந்துருச்சு. அதை அடை போடணும். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் கூட இருக்குது. அந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள். அதுதான் இன்குபேட்டர். ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் முட்டை கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா இன்குபேட்டரில் வைக்கலான்னு ஒரு ஐடியா. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம தாய்க்கோழிங்கள் அடையிற இடம். அது விடையும் சேவல் எல்லாமே இந்த இடத்துல தான் அடைஞ்சிக்கும் நைட் டைமில். தாய்க்கோழிலாம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பரணி மாதிரி கட்டியிருக்கேன். இந்த பரணியில் நைட் டைமில் ஏறி மேலே உட்காந்துக்கும். நாய் எது வந்தாலும் அதை பிடிக்க முடியாது. அது இப்போ நீங்கள் பார்க்குற செட்டு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சிக்ஸுக்காக ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்கில் ரெடி பண்ணிடுவேன். சிக்ஸுக்காக இந்த இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா புறா நம்ம வச்சுருக்கோம். அந்த புறாவுக்காக இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புறா கூண்டு, அந்த புதுசாக போட்டிருக்க செட்டு, பழைய செட்டு எல்லாமே நான் ஒரு ஆளாக எல்லாமே நானே செஞ்சது. நான் ஆள் விடாமல் நானே செஞ்சேன் எல்லாமே. நம்மள்ட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை. அதனால் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாத்தையுமே நம்மளே செஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடம் வச்சுருக்கேன் நான். இப்போதைக்கு அந்த புது செட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு ரூம் மாதிரி எடுத்து நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி அதில் ரெடி பண்ணலான் இருக்கேன். இப்போது நான் ஃபுல்லாகவே இதில் தான் ரெஸ்ட் எடுக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்காக நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது வெயில் காலங்கிறதுனால இந்த கோழிக்காக அகத்தி போட்டிருக்கேன் நான். நம்ம கோழி பண்ணை இருக்க இடம் பார்த்திங்கன்னா 20 சென்ட்டு. அந்த 20 சென்ட்டில் 10 சென்ட்டு கோழி பண்ணை இருக்க இடம். 10 சென்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அகத்தி போட்டிருக்கேன். அகத்தி போட்டது வெயில் கோழிகளுக்கு தாங்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ண பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணப்பே இந்த அகத்தி போட்டேன். வெயில் காலத்துக்காக இது ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். இப்போ கரெக்டாக 3 மாதத்துக்குள்ளே தான் ஆகுது. ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. கோழிகளுக்கு நல்லா அழகாக கூலிங் அதிகமாக இருக்குது. கோழியெல்லாம் சேஃப்டியாகவும் உள்ளே இருக்கும். மற்றபடி இந்த அகத்தினால் நம்ம ஆடு மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது கோழிக்காக மட்டும்தான் இந்த அகத்தியை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டேன். ஏதாவது எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சது தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபார்மை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த இதை பண்ண வேணான்னு சொல்லி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய கோழிகளை எல்லாத்தையுமே காமிக்கிறேன். புறாக்களை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். என்னோடய அடுத்த வீடியோவில் நம்ம கோழியெல்லாம் எவ்வளோ கோழி வச்சுருக்கோம், என்னென்ன கோழி வச்சுருக்கோம், எப்படி நம்ம சேல் பண்ணுறோம், நம்மளால் மாதம் எவ்வளோ சேல் பண்ண முடியுது, எவ்வளோ சம்பாதிக்கிறோம் இதனால், அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி.